ஐஸ் கப் ஐஸ் மேங்கோ பார் சாக்கோ பார் கப் ஐஸ். நைனா ஐஸ் சாப்பிடுறியா? என்னைய கேட்டீங்க? ஒன்னதான்பா. வேண்டாங்க. அட சும்மா சாப்பிடு நைனா. பரவாயில்ல வேண்டாங்க. அட கப் ஐஸ் துண்ணு நைனா. சரி கொடுங்க. ரைட் மாட்டிச்சு இன்னைக்கு. சரியான காட்டா. கொடுங்க. சாப்பிட்டியா? துட்டு எடு. எடு துட்ட. என்னங்க? துட்டு. துட்டா? சும்மா தானே கொடுத்தீங்க வெயிலுக்கு. சும்மாவா? மூஞ்ச கீச்சிருவேன். ஏறா துட்ட. ஏறானா? சோமாரி 2 ரூபாய் ஐஸ துண்ணுட்டு எங்க வயித்துல அடிக்கலான்னு பாக்குறியா? ஏறா காசை. குத்துனா நெஞ்சில இருக்கிற மஞ்சா சோறு வெளியே வந்து ஏறா காசு தானே வேணும். இது பொடி. குறா. என்னடா அது வம்பா போச்சு. எங்க முடிச்சு போட்டு வச்சுக்கிறான் பாத்தியா? இந்தாங்க. குடியா? சரியான காட்டான். காலங்காத்தால வந்துட்டான். ஐஸ் கப் ஐஸ் சாக்கோ பார் மேங்கோ பார். தம்பி தம்பி பார்த்தா நல்ல பையனா இருக்க. ஊருக்கு புதுசு போல இருக்கு. ஆமாண்ணே வேலை தேடி வேலை தேடி வந்தியா? பாவம் பட்டணப்பா. தம்பி கையில பையில நிறைய வச்சிருக்கப்பா, பார்த்து நடந்துக்க. இந்த பாரு தம்பி, இங்க திருட்டு பசங்க நிறைய நடமாடுவானுங்க, பார்த்து நடந்துக்க. வரதன் சொன்ன மாதிரியே ரோடெல்லாம் காசு இறஞ்சு கிடக்கு. டேங்கப்பா. வரதனா எங்க போச்சு? ஐயோ எங்க போச்சு என் பைய, என் பணம்? ஏய் ஏதுடா உனக்கு இந்த பணம்? இது கீழே கிடந்ததுங்க. கீழே கிடந்து எடுத்தியா? பாத்தியாடா? பாத்தியா? அதுக்கு நான் என்ன பண்றது? பாக்கெட் அடிச்சு எடுத்தது இல்லாம கீழே கிடந்து எடுத்து வேற பொய் வேற சொல்றியா? சத்தியமா சொல்றேன், இது கீழே இருந்து தான் எடுத்தேன். சத்தியமா சொல்றியா? கிராமத்துக்கார மாதிரி இருக்க, போயிச்சு போ. சத்தியன் வேற சொல்லிட்டேன். பணத்தை பாவி. ஐயா ஐயா வந்து எனக்கு டவுன்ல பிச்சைக்காரங்க தொல்லை பெருந்தொல்லை. ஐயா நீயே எனக்கு பிச்சை கொடுக்குறியா? நான் பிச்சை கேட்கலைங்க, ஏதாவது ஒரு வேலை கிடைக்குங்களா? அட போங்கய்யா, கிராமத்துல இருந்து வேலை கிடைக்கல நீங்க எல்லாம் டவுனுக்கு வந்துறீங்க. ஏயா நீங்க எல்லாம் டவுனுக்கு வந்துட்டா கிராமத்துல யாரு விவசாயம் பாக்குறது, யாரு உழுவுறது? பேசாம போய் உழுங்க போங்க. பட்டணத்துல இங்கேயே உழுகலான்னு பாக்குறியா? இங்க நாங்க உழுதுக்கிறோம், நீங்க கிராமத்துல போய் உழுங்க. அது இல்லைங்க, பட்டணத்துல ரோடெல்லாம் ஒரே அமுத சுரபியா இருக்குன்னு சொன்னாங்க, ஒன்னுத்தையும் காணோம். அது எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? அமுத சுரபியா? உனக்கு தெரியுமா? அதோ பாத்தியா, அதுதான் அமுத சுரபி. அதேதான். இதுவா? எங்க பட்டணத்துல ரோட்ல 2 பக்கமும் படுக்கிறதுக்கு வசதியா கட்டி வச்சிருப்பாங்கன்னு சொன்னாங்க, அது எங்கங்க? வசதியாவா? அதோ பாத்தியா, இதோ பாத்தியா, அதுதான். ஆடா பாவி, இப்படி என்ன ஏமாத்திட்டான்? உன்னை யாரோ சரியா ஏமாத்தி இருக்காங்க. இத பாரு தம்பி, பட்டணத்தை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ இங்க பசி மயக்கத்துல விழுந்துட்டேன்னு வச்சுக்க, உனக்கு யாரும் உதவி பண்ண மாட்டாங்க, வேடிக்கை தான் பாப்பாங்க. அப்படியே நீ எழுந்திருக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா உன் வேஷ்டிய உருவி உன் மேலேயே போத்திட்டு தலையில 10 பைசாவுக்கு ஊதுபத்திய பத்த வச்சுட்டு இது அனாதை பணங்க, முடிஞ்சா ஆதரிங்கன்னு சொல்லுவாங்க. பட்டணத்துல தூங்கும் போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும், இல்லைன்னா செத்து போயிட்டான்னு சுடுகாட்டுல கொண்டு போய் எரிச்சிருவானுங்க. இப்ப நான் என்ன பண்றது? வாழ்க்கையில முன்னேறணும்னா பெக் பாரோ ஆர் ஸ்டீல். அப்படின்னா என்னங்க? அதாவது பிச்சை எடு, கடன் வாங்கு, இல்ல திருடு. இந்த 3 விஷயத்துல ஏதாவது ஒண்ணு செஞ்சு பாரு, நீ வாழ்க்கையில முன்னேறிடுவ. இத நான் சொல்லல, வெள்ளக்காரன் சொல்லிட்டு போனது. நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கான், அவனை போய் விரட்டிட்டீங்களையா? வாழ்க்கையில நல்லா முன்னேறணும்னா பிச்சை எடு, கடன் வாங்கு, இல்ல திருடு. எதையாவது ஒண்ணு செய். இதெல்லாம் திருடுனதுதான், உழைச்சு சம்பாதிக்கிற. இது என்ன பொல்லங்காயா? வா சீக்கிரம். கொட்டே
கொட்டு கொட்டு. இல்ல அதுக்குள்ள என்ன அவசரம்? பொறுக்கிக்க. இதென்ன சாராய கடை சர்பத்து கிளாஸ் எல்லாம் அடிச்சிட்டு வந்திருக்கீங்க? ஐயோ, ஃபீடிங் பாட்டில் ரப்பர். எனக்கு தான். இது எனக்கு தான். ஐயோ எனக்கு தான். ஐயோ, இதெல்லாம் நாங்க உபயோகப்படுத்துறது. உங்களுக்கு வேணும்னா வேற ஒண்ணு வாங்கி தரேன். இத கீழே போட்டா பசங்க பலூன் நினைச்சு ஊதி விளையாடுவானுங்க. வாட்ச் வாட்ச். என்ன லெட்டர்? ஆருயிர் தங்கைக்கு உன் அன்பு அண்ணன் எழுதியது. நான் நினைத்தபடி உனக்கு வைக்கிறேன். உனக்கு நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன். ஒவ்வொரு நிமிஷமும் என் இதய துடிப்பு உனக்காகவே. பெரிய லெட்டர். அந்த லெட்டர் ஏன் கிழிக்கிற? அண்ணன் தங்கச்சிக்கு எழுந்ததுல அந்த லெட்டரை அந்த வாட்சோட அந்த அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்ணிட. லெட்டரை போஸ்ட் பண்ணிடுறேன், வாட்சை இங்க பாஸ் பண்ணிடுறேன். அடிக்கடி டைம் பார்க்க உதவும். நீ பண்ண மாட்டேன், நானே பண்ணிக்கிறேன். என்ன கவலைப்படுற? ரிஸ்ட் வாட்ச் போச்சுன்னு கவலைப்படுறியா? கவலைப்படாத, உனக்கு டேபிள் கிளாக் வாங்கி தர்றேன். எங்க அம்மாவுக்கு வால் கிளாக். வயசுக்கு தகுந்தபடிதானே வாங்கி தர முடியும். பஸ் அந்த நேர் ரோட்ல மடக்கலாமா இல்ல இந்த வளைவுல மடக்கலாமா? நேர் ரோடு நமக்கு சரிப்பட்டு வராது. வளைவு தான் சரியான இடம். பஸ் நம்பர் என்ன? டிஎம்பி 2020. என்னது மினிஸ்டர் வண்டியா? பஸ் நம்பர்ப்பா. நல்லா தெரியுமா இந்த ரூட்ல தானே வருது? உங்ககிட்ட தப்பா சொல்லிட்டு தப்பிக்க முடியுமா? அவங்க தலையெழுத்து நம்ம கிட்ட நகையெல்லாம் பறி கொடுக்கணும்னு. ஆரன் சத்தம் கேக்குது, ஆரன் சத்தம் கேக்குது. மாமனா இருக்காரு, அவர்கிட்ட கொள்ள அடிச்சிருவோம். அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர்ப்பா. போலீஸா? வாங்க ஓடு, ஓடு, வாங்க. ஓடு. ஓ, நீங்க அவங்களா? வா வா வா. இந்த இடம் தானே? இதே தோப்பு தாங்க. என்ன மரம்? எல்லா மரமும் ஒரே மாதிரி இருக்கு. எந்த மரத்தை சொல்றது? இதெல்லாம் முன்னாடியே பார்த்த கூடாது. நான் நல்லா பார்த்துட்டு தாங்க வந்தேன். அயோக்கிய போய் இடத்த மாத்திட்டானே என்னமோ. அது சரிங்க. இந்த மரம் இல்லைன்னா அடுத்த மரம் எங்க போயிட போறோம்? நீங்க வாங்க. மாட்டிக்கிட்டா. ஆமாயா தொங்குறான். ஆமாங்க, தூக்கு போட்டாவே தொங்காம என்ன தூங்குவானா? சரி மேலே ஏறு. ஆறு உன்னதான். என்ன சார் ஏறு இறங்கு? ஏறுற வயசா இது? என்ன எப்பவும் உனக்கு விளையாட்டு விட்டா இருக்கு? நீங்க தான் விளையாடுறீங்க வயசு தெரியாம. மேல அதிகாரி சொல்றத செய்ய. மேல் அதிகாரி சொல்லுவாங்க, கீழ் அதிகாரி முடிஞ்சா தானே செய்வான். சரி சரி, பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டு ஆளுங்களை அழைச்சிட்டு வரும். சார் சார், ஐயோ என்ன விட்டுட்டு தனியா போறீங்க? நான் பாருங்க, நானு மரம் அவன் 3 பேரும் தான் இருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பொண்டாட்டி புள்ளக்காரையா. இந்த சின்ன பசங்க எல்லாம் வேலைக்கு வந்து நம்மளை கொல்றானு. அப்பா பரதேசி பய. தூக்கு போடணும்னா எவனையாவது கொலை பண்ணிட்டு எங்க கிட்ட வர வேண்டியதானே. நாங்க கௌரவமா தூக்கு போடுவோமே. இப்படி அனாதையா தொங்கிக்கிட்டு எங்களுக்கும் அவஸ்தை. ஏன் கான்சம்பியம் ஓடுறான். இங்க வேலை வேணான்னு போறாரா? பஸ் வந்துருச்சு. வண்டி நிறுத்து. யாராவது சத்தம் போட்டீங்க வாயிலே சுடுவேன். உயிர் மேல ஆசை உள்ளவங்க உள்ள பொருளை வெளியேடுங்க. இல்ல டிஷும் டிஷும். எல்லாரும் க்ளோஸ். அப்புறம் நாளை காலையில் உங்க போட்டோ போனமா பேப்பர்ல வரும். கரெக்ட். ஐயோ சங்கிலியா இருக்காதீங்க, நானே கூப்பிடுறேன். அப்படி இவர் மூக்குல காதுல கண்ணுல எதுவுமே இல்ல. அனாதை பிள்ளையா? இல்ல, எங்க அண்ணன் இருக்காரு. பெரிய அண்ணன். இடுப்புல என்ன இருக்கு? தாவணி. அத நான் கட்டிக்கிறதுக்கா? பையில என்ன இருக்கு? எடு கொண்டா. அட பாவி கிழவி. ஏய், கம்முன்னு உட்கார்ந்துகிட்டு அட பாவின்னு வேற சொல்றியா? கழுத்துல இருக்க தாலியை கலட்டு. ஐயோ, கட்டின புருஷன் கல்லாட்டம் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. தாலிய கேக்குறிய? நல்லா இருப்பியா? ஓஹோ, புருஷன் உயிரோட இருக்கிறதுனால தாலியை கழட்ட மாட்டேங்கிற. அவனை டும்முன்னு ஒரே போல போட்டுறேன். தாலியை கழட்டு. நானே கழட்டி கொடுத்துறேன். அப்படி அவன் என்ன வேலை பாக்குறான்? அவன் புருஷன் டிரைவர் வேலை. இப்ப வா. இப்ப இல்ல, ரிட்டையர்டு. சின்னதுல ஸ்டேரிங்க பிடிச்சு ஓட்டுனாருன்னா எப்படி ஓட்டுவார் தெரியுமா? அப்படி ஓட்டுவாரு. அதுல மயங்கின ஆளுதான நீ? இவ்வளவு நேரம் என்ன செய்யறான்? போனவன் என்னன்னா, நீ போலீஸ் வருதான்னு பாத்துக்க. நான் அவனை பாத்துட்டு வரேன்.
துப்பாக்கிய மடக்கியா? எங்க ஊர்லயே நான் தான் பெரிய ரவுடி. இது வரைக்கும் 8 பேருக்கு வெட்டு விழுந்திருக்கு. ஏதோ போனா போதுன்னு செய்யற தொழிலை கண்டுக்காம இருந்தா எங்கிட்டே ஆட்டம் காட்டுறீங்களா? இன்னொரு கொலைக்காரன் வந்துட்டா எல்லாரும் படுத்துங்க. ஏய், அடுத்த தடவை நீங்க எந்த பஸ்ல வர்றீங்கன்னு சொல்லுங்க, நாங்க வர்றோம். ஒழுங்கா மரியாதையா நல்ல பொருளா கொண்டு வாங்க. எங்க இந்த சாமியை காணா? ஓ சாமி, அடுத்த தடவை வரும்போது முருகனை கூட்டு வாங்க. என்ன மகனையா? கடவுள் முருகன் ஐயா, கருமாரி காப்பாத்திட்டா. பெரிய முத்தம் கொடுத்து போட்டோ எடுத்திருக்கான். லைலா மஜ்னு மூதேவிங்க. ஏய், நீ ஏன் இங்க நிக்கிற? பாறை தனியா இருக்குல்ல, அங்க போய் நில்லு. போ. என்ன தொங்குது? கொண்டா. பங்குன்னா எல்லாருக்கும் ஒண்ணுதான். கேபி சுந்தராம்பாள் பாடிக்கிட்டு இருக்கும் போது அடிச்சதா? விபூதி பை மாதிரி இருக்கு. உள்ள விட்டு பாக்குறேன். குழுக்குனா வருது, கொட்டி பாப்போம். திருப்பதி உண்டியல் மாதிரியே இருக்கு. பவுனு பவுனு உரைச்சு பாப்போம். பித்தளை பேரிச்சம்பளம் வாங்கி திங்க இருக்கும். உனக்கு எதுக்கு? விட வேலு, எங்க போற? கொஞ்சம் இதோ வந்து சீக்கிரம் வா. தங்கம். நான் தான் வந்தேன். வேலு. அண்ணே. ஏன் அழற? ஏய் தங்கம், தங்கம் ஏன் அழற? தங்கம் ஏன் அழற? பட்டணத்தை பார்க்க பல பேர் போனாங்க. பாட்டி என்னையும் கூட்டிட்டு போச்சு. பழையில பஸ் மடக்கி கொள்ளை அடிச்சுட்டாங்க திருட்டு பசங்க. இது பாருமா, அழக்கூடாது. நல்ல பொண்ணுல அழக்கூடாது. அண்ணே, நீங்க ஞாபகார்த்தமா கொடுத்தியே பாதி அம்மன் காசு, அதுவும் திருடு போயிடுச்சு அண்ணே. இதோ பாத்தியா? அண்ணே, இது ஒரு திருடன் மார்வாடி கடையில அடகு வைக்க வந்தான். அவனை புடிச்சு உதைச்சு பிடிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு பிடிச்ச கோழிக்கறி கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. ஏன் உண்ணாவிரதமா? சாப்பிடுற வரைக்குமா இல்ல சாகர வரைக்குமா? வேலு வர வரைக்கும். ஏன்பா வேலு, என்ன விட்டுட்டு எங்க போன? என்ன நம்பி கிராமத்துல ஒரு ஜீவன் இருக்கு, அதை பார்க்க போனேன். யார் அந்த ஜீவன்? என் தங்கச்சி. என்னப்பா இது என்கிட்ட சொல்லவே இல்ல. அது சரி, இனிமே நீ எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போ. நீ எங்க போனியோ என்ன ஆனியோன்னு தேடாத இடமே இல்ல. இனிமே என்னை விட்டு நீ பிரியக்கூடாது. சரி, அதை விடு. நான் ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்கேன். நீ மட்டும் ஒத்துழைச்சன்னா அதை வெற்றிகரமா முடிச்சிடலாம். என்ன விஷயம்? பெரிய கடை வீதியில ஒரு வைரக்கடை இருக்கு. அதனுடைய சாவி எதிர் வீட்டுல இருக்கிற ஒரு அழகான பொண்ணுகிட்ட இருக்கு. நீ அவளை காதலிப்பியோ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. சாவி என் கையில வரணும். அவ்வளவுதானே? விடு. ஐயோ, சாரி சாரி சாரி. சரி, மேடமாவது சூடமாவது முன்ன பின்ன கார் ஓட்டி இருக்கீங்களா மிஸ்டர்? அவனுக்கு முன்னாடி ஓட்ட தான் தெரியும், பின்னாடி ஓட்ட நீங்க தான் கத்து தரணும். ஏய் மிஸ்டர், உடம்பு எப்படி இருக்கு? அவன் அப்படித்தான் ஏதாவது ஏட கூடமா பேசிக்கிட்டே இருப்பான். நீங்க நான் அம்மா இல்ல. அடையாளம் தெரியலையே. நமக்குள்ள சுமூகமா பேசி முடிவு பண்ணிக்குவோம். சுமூகமா பேசுவோமா? டேய், செக் புக் எடு. இந்தா செக் புக். எவ்வளவு டேமேஜ் இருக்கோ அதுக்கு நீங்க எழுதிக்கோங்க செக். மணியில என்ன எழுதிருக்கு சரியா தெரியல. அம்மா இந்த தொழில் சொல்ற. ஒரு இடிக்கு ₹1,00,000. ரொம்ப காஸ்ட்லியான பொம்பளை போல இருக்கு. ஒண்ணும் கவலைப்படாத, தயார் பண்ணிடுவோம். எல்லாரும் கை தட்டுங்க. என்னது டாக்ஸியை கூப்பிடுற மாதிரி கை தட்டுறீங்க? நல்லா கை தட்டுங்க.
இவங்கெல்லாம் ஓ சாரி, இவங்கெல்லாம் யாரு? நீங்க இந்த தொகுதிக்கு தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணத்துக்காக எல்லாரும் பாராட்ட வந்திருக்காங்க. எல்லாரும் ஆம்பளைங்களால கைவிடப்பட்டவங்க. அப்படியா? அப்ப நம்ம கை கொடுத்தாவணுமே. உனக்கு இல்லையா? ஒரே இருட்டா இருக்கு, இது பிரைட்டா இருக்கு, இதுதான் கரெக்டா இருக்கு. அங்கே தலைவன் தலைவி, இங்கே தொண்டன் தொண்டி. மாலைக்குள்ள குண்டு குண்டு இல்லையே. எதுக்கு சோதனை போடுறேன்னா, இப்படித்தான் ஒருத்தன் மாலைக்குள்ள பட்டாக்கத்திய வச்சு தொகுதி தலைவருக்கு மாலையை போட்டான். மாலையை முன்னால எடுத்தான், கழுத்து தன்னாலே வந்துருச்சு. டேய் எடுறா. டேய் எடுடாவா? என்ன யாருன்னு நினைச்ச? டேய் நான் சொல்றேன், வேலு தண்டனை முடிஞ்சு வந்தியா இல்ல ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தியா? எனக்கு தண்டனை முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு ஆரம்பமாயிருச்சு. மாலை முன்னால, பலி பின்னால. உங்களுக்கு நன்மை செய்வதற்காகவே நான் இருக்கிறேன். வணக்கம் வணக்கம். பணமாலையா போடக்கூடாதா? காளி வேலு சௌக்கியமா? எப்படி இருக்க? எப்படி இருக்க? உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சவனாச்சே. மைக்ல 4 வார்த்தை பேசிட்டு வரேன். வேணாம், இந்த மைக்ல வேணாம். பிஏ கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வீட்டுல வந்து பேசு. மீந்தியெல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கும் திருடத்துக்கும் மட்டும்தான் தேதியும் டைமும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறமா அப்படித்தானே? அரசியல் சிலருக்கு தொண்டு, உனக்கு தொழில். சத்தப்பட்டு பேசாத. வணக்கம். ரசிகர்களின் தொல்லை. கையெடுத்துருப்பா, எல்லாரும் பாக்குறாங்க. ஓட்டு கேளியா? ஒட்டு கேட்காத போ. ஊட்டியில குதிரை வண்டிக்காரன் போட்ட மாதிரி ஒரு கோட்டு. என்னுடைய பழைய நண்பர், நல்லவர். நன்றி சொல்லிட்டு வந்துடுறேன். இவை கார்ல ஒரு ஐடியா சொல்லிட்டு வந்துரு. இன்ஸ்பெக்டர், ஐயாவை ஐயா வண்டிக்கு பக்கத்துல நிக்க சொல்லுங்க. இவரு பன்றி சொல்லிட்டு வந்துருவாரு. நன்றி சொல்லிட்டு வந்துருவாரு. இந்தாப்பா வண்டிக்கிட்டே ஏறு, ஐயா மீட்டிங் முடிச்சுட்டு வந்துருவார். ஊருகாருக்கு பழக்க தோஷம். இது டீ தான். பெரியோர்களே, தாய்மார்களே, ராம நவமியை ராமரா கொண்டாடினார், மக்கள் கொண்டாடினார். கிருஷ்ண ஜெயந்தியை கிருஷ்ணரா கொண்டாடினார், மக்கள் கொண்டாடினார். அதே போல நமது தலைவருடைய பிறந்தநாள் என்ற ஜெயந்தி என்ற நவமியை தலைவரே கொண்டாடுகிறார். இப்பேற்பட்ட தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்றால் எப்பேற்பட்ட விஷயம். அப்பேற்பட்ட நன்றியை சொல்லுவார். கொஞ்சம் ரிப்பேராக. நன்றி கூறுவதற்கு முன்னால் பெரியவர்களே, தாய்மார்களே, தோழிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வயதுக்கு 1 என்ற வீதத்தில் 30 லட்சத்தை என்னிடம் நிதியாக அளித்துள்ளீர்கள். இந்த 30 லட்சத்தையும் அமுத்த போகிறோம், அன்பளிப்பாக கொடுக்க போகிறோம். எப்படி? சந்தர்ப்பவசத்தால் குற்றம் செய்து சிறைக்கு சென்று மனம் திருந்தி வெளியே வந்திருக்கும் இளைஞர்களுக்கு மறுவாழ்வு நிதியாக அளிக்கப் போகிறேன் என்பதை மிகவும் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏங்க அழுவுறீங்க? 30 லட்சம் உங்க அப்பா விட்டு சொத்தாயா? காலையில கொடுக்கிறோம், ராத்திரியில அமுத்திடுவோம். ஆகவே என் பேச்சை முடிக்கொள்கிறேன். வணக்கம். நாங்கள் எதையும் எடுக்கவில்லை. கொள்ளக்காரன் தான். 1.25 லட்சம் வாக்காளர் மனதை திருடி இருக்கேன், கொள்ளடிச்சிருக்கேன். என் வளர்ச்சி எதிரிகளால தாங்க முடியல. வைத்தறிச்சல். வெல்ல முடியாதவனை கொல்ல முடியுமான்னு பாக்குறாங்க. நானும் நினைச்சா ஒரு பெரிய படையை சேர்க்கலாம். அப்புறமா உங்க போலீஸ், உங்க டிரெஸ், உங்க மீச, லத்தி, துப்பாக்கி, இதுக்கெல்லாம் என்ன மதிப்பு? நீங்க என்னடான்னா அவனை எல்லா வரைக்கும் போய் பத்திரமா விட்டுட்டு திருடன்னு எழுதியிருக்கான்னு சொல்றீங்க. அத தாழ்ச்சி எடுத்துட்டு போய் எங்களை அழிக்க சொல்றீங்களா? என்ன சார் நீங்க? முகம் பூரா மீச வளர்ந்திருக்க தவிர மேல ஒண்ணும் வளரல. அவனை பிடிக்கிறதுக்கு நான் ஒரு நல்ல வழி சொல்றேன். போஸ்ட் அடிச்சு ஒட்டுங்க. அவனை புடிச்சு கொடுத்தா சன்மானம் 50, 1 லட்சம்னு விடுங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். இந்த போஸ்ட் ஒட்டுறது, இந்த ஏணி எடுத்துட்டு போறது, பச காய்ச்சறது, இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி பச காய்ச்சறீங்களா? இல்ல சார், புடிச்சிடறோம். புடிச்சா மட்டும் போதாது சார். அவன் மேல செக்ஷன் போட்டு அவன் ஆயுசு பூரா உள்ள இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஆயுசு பூரா வெளியே நிம்மதியா இருக்க முடியும். யாரோ வண்டியை குறுக்க நிறுத்தி வச்சிருக்காங்க. எல்லாரும் இறங்கி வாங்க, ஓரமா தள்ளி வைப்போம். பாக்குறதுக்கு நான் கூலிக்கார மாதிரி இருக்கேன், நீ ஓனர் மாதிரி இருக்க. சும்மா இருங்க.
இந்த கூழை கொண்டு வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? மாரியம்மன் கோயில்ல கூழ் ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. ராத்திரி அடிச்சுட்டு வந்துட்டேன். இது ஒட்டுறதுக்கு 4 பேரை கூட்டு வந்திருக்கிறது தானே? கூட்டு வரலாம். போஸ்டரை திருடிட்டானுன்னா இந்த காலத்துல யாருங்க நம்புறது? உங்க எதிரி வேலுவை பிடிக்கிறதுக்காக அடிச்ச போஸ்டர் முதல்ல உங்க கையால ஒட்டுங்க. சரி போஸ்டர் எடு. மாற்றான் பாருங்க. இடியா பாசிய இந்தாங்க, மூலையில பார்த்து ஒட்டுங்க. இப்ப பசுமாடெல்லாம் போஸ்டர் திங்க ஆரம்பிச்சிருச்சு. வைக்க திங்கிறதே இல்ல. தப்பிக்கவே முடியாது அந்த பையன். நல்லா ஒட்டுங்க. நல்லா ஒட்டுறாரு. பழக்க தோஷம். ஐயா என்னங்க போஸ்டர்ல படம் உங்க மாதிரியே இருக்கு. டபுள் ஆக்ஷன். படத்துல நல்லா இல்ல? உஷார் உஷார் உஷார், திருடன் ஜாக்கிரதை. படத்தில் இருக்கும் இந்த பக்கா திருடனை பிடித்து கொடுப்பவருக்கு ₹1,00,000 பரிசு. என்ன இது? அவனை பத்தி போஸ்டர் அடிச்சு ஒட்டலான்னு பார்த்தா நம்ம போட்டோ போட்டிருக்கு, நம்மளை பத்தி எழுதிருக்கு. பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்குமா? போஸ்டரை மாத்திட்டான். எல்லாம் அவன் வேலையா தான் இருக்கும். சரி, முதல்ல இந்த போஸ்டர் கிழிப்போம். எங்கெங்க ஒட்டிருக்க எல்லா இடத்துலயும் கிழிப்போம். இனி கிழிக்கிற வேலையா? எங்க கிழிக்கணுமோ? என்னையா அது அதிசயமா இருக்கு? நம்ம தலைவர் எப்ப திருடனா மாறினாரு? அவன் ஏற்கனவே திருடனா இருந்தவன் தான். அவனை போய் உங்க தலைவனா தேர்ந்தெடுத்தீங்க பாருங்க, அதுதான் அதிசயம். ஹலோ, நான் தான். யார் பேசுற? வேற யாரு? உன் பழைய பங்காளி வேலு. போஸ்டர் விஷயம் ஊர்லயே ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குல்ல. இதை விட உனக்கு பெரிய விளம்பரம் யாரும் கொடுக்க முடியாது. போன் உனக்கு தான். என்ன நண்பா, உன் சத்தத்தையே காணோம். ஹலோ, மொத்தமா பேசு, அப்புறம் நான் பதில் சொல்றேன். அடிங்க ஜால்ரா, போன் அவங்கிட்ட கொடு. தலைவா, கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறான். எனக்கு அம்மாவே இல்ல. இந்த நேரத்துல என்கிட்ட கொடுத்துட்டீங்களே. ஏய், அடுத்தவன மாட்டி விடுறதே உனக்கு பழக்கமா போச்சுல்ல. உனக்கு 1 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள என் கணக்கு செட்டில் பண்ணிடு. உடனே கேட்டா எப்படி தர்றது? தலைவா, முதல்ல இதை வைங்க. இனிமே அவனை உயிரோட விட்டு வைக்கவே கூடாது. கரெக்ட். இனிமேல் அவன் உயிரோட இருக்கவே கூடாது. நீ நம்ம ஃப்ரெண்டு கந்தசாமி வீட்டுக்கு போ. யாரு? கள்ளநோட்டு கந்தசாமியா? கடவுள் பக்தர் கந்தசாமி வீடிய. இந்த வேலுப்பைய போன் பண்ணான்னா நான் கந்தசாமி வீட்டு அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறேன். நீ முன்னாடி போய் வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணி வை. அவன் வந்துட்டு போன உடனே நீ போலீஸுக்கு போன் பண்ணிடு. மத்தத நான் பாத்துக்கிறேன். போனே நீ எடு. நீங்க பேசுங்க. அவன் கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுவான். நீங்க வேலுசாமியோட பேசுங்க, நான் கந்தசாமியோட பேசுறேன். நார போது போணும். மாட்டிக்கிட்டான். ஹலோ. ஏய், என் போன் எடுக்க எவ்வளவு நேரம்? ஏன்பா, இன்னும் 3/4 மணி நேரம் கூட ஆவல, அதுக்குள்ள போன் பண்ணிட்டியே. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டல? ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நம்பர் 1 கொலகாரப்பேட்டை. என்ன பேட்டை? கொலகாரப்பேட்டை. அங்க போனா உன் கணக்க தீர்த்துருவாங்க, செட்டில் பண்ணிடுவாங்கன்னு சொன்னேன். இங்கிலீஷ்ல சொன்னாதான் புரியுமா? வச்சிரு. தீந்தான். தலைவர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்குண்ணே. வேலுவை அதே மாதிரி பண்ணிடணும். ஓகேண்ணே. அநேகமா அவனா தான் இருப்பான். போய் பாரு. சரிங்கண்ணா. அடடே, நீங்களா? வாங்க வாங்க. வாங்கத்தான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க வர்றது சம்பந்தமா முதலாளி எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டாரு. எல்லாம் ரெடியா இருக்கு. அது வர்றதுக்கு கொஞ்சம் நேரமாகும். அது வரைக்கும் நாம கொஞ்சம் ஜாலியா. ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். நான் மீசாப்பேட்டையில இருந்து சையது முகமது பேசுறேன். ஹோட்டல் அரேபியாவில் 5ஆம் நம்பர் ரூம்ல ஒருத்தன் கட்டையா கள்ள நோட்டு அடிச்சு வச்சிருக்கான். இப்ப நீங்க உடனடியா போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே பிடிச்சிடலாம். ஜீப் இல்லையா? அதனால வாங்கியா கொடுக்க முடியும். என்னங்க வேலை எடுத்துட்டு போங்க. ஓகே. நானா பொதுநல தொண்டன். நீங்களா? என்ன விஷயம்? 5ஆம் நம்பர் ரூம்ல ஒரு ஆசாமி கள்ள நோட்டோட தங்கி இருக்கிறதா ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் சார். கள்ள நோட்டா இல்ல ஓட்டா? நோட்டு தான் சார். ஏன் ஓட்டுக்கு எனக்கு தான் சம்பந்தம் உண்டு, நோட்டுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? எவனாவது போன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுப்பான், ரூம் கதவு தட்டிடுறதா? நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களே. இப்பதான் நாட்டை பத்தி சிந்திச்சிட்டு இருக்க, டிஸ்டர்ப் பண்றீங்களே. வேற ஏதாவது ரூமா இருக்கும், போய் தட்டு போ. சாரி சார். வா யோயா, அப்படி நில்லு. யாராவது கேட்டா ஐயா பிஸியா இருக்கான்னு சொல்லு. இப்படி நில்லு. கூட்டணியை பத்தி சிந்திக்க விட மாட்டீங்களே. கொலகாரம்பேட்டை 1ஆம் நம்பர் வீட்டுக்கு உடனே போங்க. நீங்க அங்க போனீங்கன்னா லட்சமா கள்ளநோட்டு கிடைக்கும். இதுக்கு என்ன ஆதாரம்? நான் சொல்றதுக்கு ஆதாரம் வேணும்னா நீங்க அந்த வீட்டு ஹால் நுழைஞ்ச உடனே ஒரு பிள்ளையார் படம் உங்களை வரவேற்கும். அந்த படத்துக்கு பின்னாடி கத்தியா கள்ளநோட்டு இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம்,
தங்கத்தை தலைமுடி மாதிரி தங்க கம்பியாக்கி அதுக்கு கருப்பு டை அடிச்சு விக்கா தலையில மாட்டிக்கிட்டு இருப்பான். தங்கத்தை கம்பியா செஞ்சு தலையில கோப்பாவ மாட்டிருக்கானா? ஏயா இவ்வளவு நேரம் போட்டு குழப்புறியே, நீ யாரு? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, விஷயம் தான் முக்கியம். கொலகாரம் பேட்டை 1ஆம் நம்பர் வீட்டுக்கு உடனே போங்க. தலைவா, தங்கத்தை கம்பி ஆக்கி என் தலையில வச்சிருக்கேன்னு போலீஸ்காரங்க என் முடியை எப்படி புடுங்கிட்டானுங்க. அது மட்டுமா, ஒரே கல்லுல அவன் 2 மாங்க அடிச்சுட்டான். நீங்க விட்ட கல்லு என் தலைமுடியவே புடுங்கிருச்சு. ஏயா என் குறி தவறிடுச்சுன்னு குத்தி காட்டுறியா? அவனை பொறி வச்சு பிடிக்கிறேன். புடிச்சிட்டேன். என் முடிய புடுங்கின போலீஸையா? அது இல்லைங்க, ஐயா சொன்ன மாதிரி ஜட்ஜி பொண்ணு கிடைக்கல. உதவி போலீஸ் கமிஷனர் ஆறுமுகத்தோட பொண்ணை முடிச்சிட்டேன். பொண்ணுன்னா பொண்ணு, அது பொண்ணு பத்திரமாத்து தங்கம். ஆனா ஒரு சின்ன குறை. என்னையா சஸ்பென்ஸ் வைக்கிற? பொண்ணு போலீஸ் கமிஷனரோட வப்பாட்டி பொண்ணு. அவருக்கு பிறந்தது தானே? அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லைங்க. இத பாருங்க, போட்டோ. பொண்ணு பேரு சாந்தி. முகூர்த்தம்னு சேர்ந்து இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். தலைவா, நான் கொஞ்சம் பாத்துக்கிறேன். பின்னாடி பாத்துக்க. அப்போ நல்லா இருக்கு. மேற்கொண்டு நான் ஏற்பாடு பண்ணிட்டுமா? எல்லாத்தையும் முடிச்சிட்டுமா? அப்ப நான் வரட்டுமா? இது இதுவா? இந்த கவரை நீ வச்சுக்க, போட்டோ நான் வச்சுக்கிறேன். போயிட்டு வரட்டுங்களா? தலைவா, ஒரு சந்தேகம். என்ன? கல்யாணம்னாலே நமக்கு கால் கட்டு தான். இதுல ஜட்ஜி பொண்ணு தான் வேணும், கமிஷனர் பொண்ணு தான் வேணும்னு ஏன் சொல்றீங்க? டேய், என்ன எவனும் மொட்டை அடிச்சிட கூடாது பாரு. அதுக்குதான். மாப்பிள்ளை நான் நாளைக்கு மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்க, மாமனார் என்ன காப்பாத்தி ஆகணும் இல்ல. இனிமே நம்ம நீதியின் நேரில் தான் நிம்மதியா இருக்க முடியும். அது சரிங்க, அவன் வப்பாட்டி பொண்ணுன்னு வாய் கூசாம சொல்றான், நீங்க சரின்னு சொல்றீங்களே. மாமனார் ஒரு வப்பாட்டி வச்சுக்கிட்டா மாப்பிள்ளை 4 வப்பாட்டி வைக்கிறதுக்கு லைசன்ஸ் கிடைக்குதுரா. அடேங்கப்பா. அது மட்டும் இல்ல, பதவி போயிடுச்சு அப்புறம் விளக்கேத்துறதுக்கு வேலைக்காரி கூட வரமாட்டா. பதவி இருக்கும் போதே எல்லாம் சாதிச்சுக்கணும்டா. சும்மா சொல்லக்கூடாதுங்க, நீங்க ஜூனியர் சாணக்கியன். போன் நீ எட. அது கெட்ட வார்த்தை போன். ஹலோ, இது வரைக்கும். ஐயோ, இல்லைன்னு சொல்லிருங்க. என் உடம்புல இனிமே ஒரு முடி இருக்காது. நீ விரிச்ச வேலையில உன் ஆளையே மாட்டி விட்டான் பாத்தியா? கள்ள நோட்டு கொடுத்து கணக்கு தீர்க்க முடியாதுமா. நல்ல நோட்டு எங்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உனக்கிட்ட ஒப்படைச்ச வைரத்தை எல்லாம் போற உன் பொண்டாட்டிக்கு மாட்டி அழகு பார்க்கலாம் நினைச்சியா? அதுதான் கண்ணா நடக்காது. நான் உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இனிமே எந்த நிமிஷமும் என்ன சந்திக்க தயாராயிரு. நானும் சந்திக்க தயாரா இருக்கேன்டா. தப்பிக்க. டாக்டர் எங்க போறீங்க? உங்க ஐயாவுக்கு நெஞ்சு வலி. டாக்டர், யார பார்க்கணும்? ஒண்ணும் இல்ல, உங்க ஐயாவுக்கு இடுப்புல வலி, அதான். ஹலோ, யாரு இது? தெர்மாமீட்டரு. டாக்டர், என்ன விஷயமா வந்தீங்க? ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை, உடனே புறப்பட்டு வாங்கன்னு உங்க பிஏ போன் பண்ணார். தேவட்ட நமக்கு பாக்கெட் சாரம் தான். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் வர சொன்னியா? நான் ஒன்னும் போன் பண்ணலீங்களே. கரெக்ட், இதே குரல் தான் எனக்கு போன் பண்ணிச்சு. எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கு. வேலு, ஒரு அடி எடுத்து ஒரே அடியா போயிருவேன். சுடாத சுடாத. ஏந்திரே. பூரா இறங்கி போச்சப்பா, ஒரு பாட்டில் வேஸ்ட். சுட்டுடாத, நல்ல நண்பன் செத்துட்டான்னு பின்னாடி வருத்தப்படுவேன். நாம கொள்ளை அடிச்ச பணம் நகையெல்லாம் எங்க வச்சிருக்கேன்? சேஃபா சேஃப்ல வச்சிருக்கேன். காட்டு. அமைக்கிடாத, தள்ளி நில்லு. ஏய், எங்க வச்சிருக்க? மெத்தையில. மெத்தையிலையா? மெத்தைக்கு கீழே. எடு. இரு, பயத்துல லூஸ் ஆயிடுது. கூட்டணி இல்லாத சுய சம்பாதிப்பு. தனியாவே நிறைய வேலை செஞ்சிருக்க. பெரிய மனுஷா, அதுல பாடு. ஐயோ, லட்சுமி மேலே படுக்க சொல்ற. பாடுறா. ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ, போடு போடு. பூச்சி பூச்சி. தலைவர் கூப்பிடாரு, வா போலாம். சார், ஐயா கூப்பிட்டாங்களா? ஐயாவுக்கு கடுமையான நெஞ்சுவலி வந்திருக்கு, சீக்கிரம் போய் ஸ்ட்ரெச்சர் கொண்டு வாங்க. போங்க.
அவருக்கு பயங்கர நெஞ்சு வலி. கண்ணா பின்னான்னு உளறாரு. அதான் வாயில பிளாஸ்டர் போட்டு ஓட்டிருக்கேன். நீங்க வேணா கேக்குறீங்களா? இவன் டாக்டர் இல்ல, திருட திருட. வேண்டாம் டாக்டர், ப்ளீஸ் மறுபடியும் பிளாஸ்டர் போட்டுருங்க. கம்முன்னு குத்துற குத்துற முகவே. என்னது ஐயா நல்லா இருந்தாரு, இப்ப இப்படி ஆயிட்டாரே. என்னது லாரியில வந்தவன் தோரணத்துல மாட்டிக்கிட்டானா? என்னன்னு போய் பாப்போம். ஏய் இறக்குங்கடா. நம்ம தலைவர். ஏன் தலைவர் உங்களுக்கு இந்த நிலைமை? உங்க பேர் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எது கேட்டாலும் ஊமஜாடியிலே பதில் சொல்லுங்க. வாய் திறந்து பேசுங்களேன். பிளாஸ்டரிய வேற போட்டு விட்டாங்களா? எரியுதே. என்ன வந்து உன்னை இந்த பிளாஸ்டர் எடுக்கிறது இல்ல? சொன்னா தானே எடுக்கிறதுக்கு. விட்டா தானே அதுக்குள்ளே வாயில வச்சு ஒட்டிட்டாங்க. ஆஹா, நீங்க தான் உண்மையான தலைவர். வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னா தலைகளை தொங்க விடு சொன்னீங்கல்ல, தொங்க விட்டானுங்க. நானா செஞ்சேன்? அந்த வேலு பையன் மார் வேஷத்துல வந்து என்ன ஏமாத்திட்டான், கேவலப்படுத்திட்டான். அவனுங்களை சும்மா விடக்கூடாது. வாங்க பின்னால. என்னது? அவுத்து விடியா? அவுத்து விடலையோ? ஆஸ்பத்திரியில இருந்து வந்த மாதிரியே இருக்கு. இருங்க அவுத்து விடுறேன். அவரே அவரே